அந்த பிரச்சனை நீங்கள் இல்லை. இங்கே இருக்குல்ல இங்கே இருக்கு 5 ஐம்பது வந்துருக்கு 4 வந்த விசேஷத்துக்கு பல விஜயத்தில் இன்னும் விஷயங்களை குறித்து கொண்டு நாங்கன்னு பார்த்தேன். அதை வச்சு கதைச்சிட்டு அதுக்கு முன்னிலைமைப்படுத்தி பிரச்சனையை பட்டியல் படுத்தினா இன்றைய தினம் சென்ற கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையங்கள், தனியார் பேருந்து நிலையங்களையும் அரச பேருந்து நிலையங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தன. அதன் அடிப்படையில் களவிஜயம் செய்து பார்த்திருக்கின்றோம். தனியார் பேருந்து நிலையத்தையும் பார்த்திருக்கிறோம், அதே நேரம் அரச பேருந்து நிலையத்தையும் பார்த்திருக்கின்றோம். எதிர்வருங்காலத்தில் சிறந்த பொறிமுறைகள் விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்து சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் சிறந்த இடத்தெரிவுகளை எதிர்வருங்காலத்தில் எடுப்போம். ஏனென்றால் முன்னைய காலத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலிழந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு. அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது வாஷ்ரூமுகள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும். அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் நிமித்தமாக களவிஜயம் செய்து பார்த்திருக்கிறோம். அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களவிஜயம் செய்து பார்த்தபோது பல குறைபாடுகளை இனங்கண்டிருக்கிறோம். அந்த குறைபாடுகளை எதிர்வருங்காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது. தனியார் அரச பேருந்து என்று இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து, சேவை நோக்கத்துடன். அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து, தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும், முந்தி செல்வது, ஓவர் ஸ்பீட்டில் செல்வது, ஸ்லோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. எதிர்வருங்காலத்தில் அந்த பொறிமுறைகள் அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது. எதிர்வருங்காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன், புகைத்தல்கள் நடைபெறுகிறது. ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்திலிருந்து புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது. போதைப்பொருள் பாவிக்கின்றனர், வெத்திலை பாவிக்கின்றார்கள். எதிர்வருங்காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம். ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது, சண்டைகள் உருவாகியிருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள், அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் திரசமாக. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது. அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம். அரச பேருந்துறையும் தனியார் பேருந்துறையும் போட்டித்தன்மை இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அரசு அதிகாரியுடன் கதைத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு திரும்பவும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முன்னேற்றகரமான நடவடிக்கையை முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்போம் என்றது கூறுகிறோம். நீண்ட பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமான ஒரு கலை பார்க்கணும் வந்தவர் பாராளுமன்ற எம்பிமார் 3 பேர் மற்றும் மத்திய அதிகார சபைகள் மற்றது பொறுப்பான அதிகாரிமார் எல்லோரும் வந்தவர். இது தொடர்ந்து இப்படியே கூட்டமே நடக்கிறதோடைய ஒரு தீர்மானம் இருக்கிறதா தெரியல. இன்றைக்கு இப்போ புது பஸ் ஸ்டாண்டில் டொய்லெட் காணாதாம். 5 டொய்லெட் இருக்குது. எல்லோரும் டொய்லெட் போகிறார்கள் வரையில் தானே. அப்போ அந்த டொய்லெட்டோட ஏற்பாடு செய்யலாம். இன்றைய தினம் வீதி அதிகார சபையினர்
மாகாண சபை மாநகர சபை உறுப்பினர்கள் பார்லிமெண்ட் மந்திரிமார் எல்லாம் வந்திருந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற குறைபாடு இலங்கை போக்குவரத்து சபையின் கையில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தின் குறைபாடு சம்பந்தமாக கலைவாய்வு செய்வதற்காக சில விடயங்கள் எங்களுடைய குறைபாடுகள் சம்பந்தமாக கேட்டவை. இதே நேரத்தில் நாங்கள் சில தகவல் அறிந்தோம். எங்களது அந்த பேருந்து சேவைகள் புதிய பேருந்து நிலையம் தனியாருக்கு கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும் என்ற ஒரு தகவல் என்று கேள்விப்பட்டதுக்காக இவ்வளவு காலமும் எங்களது தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்றடையாத வண்ணம் சில ஊடகங்கள் மூலமாக சென்றடையாத வண்ணம் இருந்த காரணங்களாலும் நாங்கள் இந்த ஊடகத்தை இப்போ தெரியப்படுத்த வேண்டியிருக்கின்றது. நெடுக நாங்கள் பணிப்புறக்கணிப்பு என்று போராட்டங்கள் செய்யாமல் அதுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு எங்களோட பிரச்சனையை தெரியப்படுத்துறதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ற பிரச்சனையை தெரியப்படுத்துறதுக்கும் எங்களது விடயத்தை கூற விரும்புகின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.